வணக்கம் நண்பர்களே. ஜஸ்டிஸ் தமிழ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிறப்பு தமிழ் குடல். தமிழ் குடல்ல நம்ம எப்பவுமே தமிழருக்கு இலக்கியங்களை பத்தி பார்த்துருக்கோம். பல செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இலக்கியம் என்னன்னா, திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறள் பத்தி ஏன் இன்னைக்கு பார்க்கறோம்னா, பொங்கலை முன்னிட்டு திருவள்ளுவர் நாள் இருக்கு. மாட்டுப் பொங்கலையும் நம்ம திருவள்ளுவர் நாளை கொண்டாடுறோம். அந்த திருவள்ளுவர் நாளை முன்னிட்டு திருவள்ளுவர் திருக்குறளை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? அந்த திருக்குறள் என்னென்ன கருத்துக்கள் இருக்கு? திருக்குறளை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து மேல்நிலை வகுப்பு வரைக்கும் திருக்குறள் படிச்சு தான் வரும். ஆனா, ஒவ்வொருத்தரும் தனியாவே தன் திருக்குறளை முழுசா படிச்சு பார்க்கும்போது, அது என்னென்ன தகவல் கொட்டி கிடக்குது. அவர் என்னென்ன விஷயத்த சொல்றாரு. குறிப்பா இந்த விளக்க உரை, தெளிவுரை இல்லாம திருக்குறளை நீங்க படிச்சு பார்க்கும்போது, உங்களுக்காக சில புரிதல்கள் ஏற்படும். அது மூலமா நம்ம திருக்குறளுடைய ஆழமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வரிசையில தான் இன்னைக்கு சிறப்பு தமிழ் குரல் பகுதியில எனக்கு பிடித்த சில திருக்குறளை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். எனக்கு திருக்குறள் என்னென்ன கருத்துக்கள் பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த குறள் என்னை ரொம்ப பாதிப்பு உள்ளாக்கி இருக்கு, எது என் மனசுக்கு நெருக்கமா இருக்கு, அந்த குறளை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல திருக்குறளை பார்த்தீங்கன்னா, முதல் குறளே முதல் பகுதியே கடல் வாழ்த்து பகுதி தான். இந்த கடல் வாழ்த்து பகுதிக்கு என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா, திருவள்ளுவர் எங்கேயுமே தான் இந்த சமயத்தை சேர்ந்து வெளிப்படையா சொல்லலாம் கூட, திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுவாங்க. அவர் இந்த சமயத்தை சார்ந்தவர்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு சமயத்தையும் சொல்லிப்பாங்க. உதாரணத்துக்கு திருவள்ளுவர் வந்து புத்த சமயம், சமண சமயம், கிறிஸ்தவ சமயம், எந்த சமயமும் இருக்கலாம்னு சொல்லி அந்தந்த விளக்க உரை எழுதுவாங்க. அவங்க மேற்கோள் காட்ட அவங்க பேசிப்பாங்க. ஆனா கடல் வாழ்த்து எழுதின திருவள்ளுவர் அந்த திருக்குறளோட 10 குறளும் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு கடலையும் குறிப்பிட்டு சொல்லல. குறிப்பா அனைத்து கடவுளையும் குறிப்பிடுற மாதிரி தான் பொதுத்தன்மையோட இறைவனுடைய திரு அடிகளை பத்தி தான் பேசுறாரே தவிர, இறைவனுடைய திருமுகத்தை பத்தி கூட பேசல. நம்மளை பொறுத்தவரைக்கும் இறைவன்னா நம்ம முகத்தை பார்ப்போம். ஆனா தமிழோட பண்பாடுபடி இறைவனுடைய அடிகளுக்கு தான் மிக மிக முக்கியத்துவம் இருக்கு. இறைவன் திருமுகத்தை விட இறைவன் திருவடிக்கு தான் மிக முக்கியமான முக்கியத்துவம் இருக்கு. அந்த வயசுல நீங்க திருக்குறள் முதல் 10 குறள் பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கற்றதனால் ஆய பயன்கொள் வாளிருவன் நற்றார் தொழார் எனின்னு தான் சொல்றாரு. நீங்க உங்களோட கல்விக்கான பயன் என்ன? நீங்க வந்து இறைவனுடைய காலடியே விழாம இருந்தா அதோட பயன் என்ன? இங்கேயும் நற்றார் தொழார் எனின்னு தான் சொல்றாரு. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். இங்கேயும் இறைவனுடைய திருவடி தான் மானடி தான் சொல்றாரு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. அங்கேயும் இலானடி இறைவனுடைய திருவடி தான் பேசுறாரு. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார். தனக்கு ஓமே இல்லாதவனுடைய திருவடியை சேர்ந்தாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. மனக்கவலை இருக்காதுன்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்ட்டார். இந்த திருக்குறளுடைய முதல் 10 குறளையும் பாத்தீங்கன்னா ஒரு பொதுத்தன்மை இருக்கு. அது இறைவனுடைய பண்புகளை எப்படி சொல்லுதுன்னா திருவடிகளை நோக்கி தான் சொல்லுது. நம்ம இறைவனுக்கு முகத்தை பார்த்து அவர் பேசல. இறைவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லி எந்த ஒரு உருவாக்கையும் கண்டு உருவாக்கல திருவள்ளுவர். அவர் சொல்லுவது என்னன்னா, இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவனுடைய திருவடிகளையும் வணங்குவோம். அவன் திருவடிகளுக்கு தான் முக்கியத்துவம் சொல்றாரு திருவள்ளுவர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்ப திருவள்ளுவர் வந்து நீங்க பல சமயங்கள் சொன்னாலுமே அவர் எதையும் குறிப்பிட்டு சொல்லல. அவர் எல்லா சமயத்துக்கும் பொதுவாக இறைவனுடைய திருவடிகளை தான் சொல்றாரு. ஏன்னா எல்லா சமயத்துக்குமே இறைவனுடைய திருவடிகள் பொதுவானவை தான். நீங்க எந்த முகமானு வச்சுட்டு போகலாம். ஆனா காலடி ஒண்ணுதான். அந்த இறைவனுடைய திருவடி வந்து சிவனாவும் இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். திருவள்ளுவர் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியிலேயே ஒரு பொதுத்தன்மையாக இறைவனுடைய திருமுகத்தை விட இறைவனுடைய திருவடிக்கு அதிக முக்கியத்துவம் தரார். நீங்க இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் மட்டும் போதும். பற்றுக பற்றத்தான் பற்றினும் சொல்றாரு. இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டாலே நீங்க இந்த பெருவிப்படங்களை நீந்தி வந்துடலாம்னு சொல்றாரு. அதான் திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்து எனக்கு பிடிச்ச பகுதி. அடுத்த குறள் நான் சொல்றேன் என்னன்னா, இல்வாழ்க்கையில அவர் சொல்ல வர்றாரு, வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இதுல என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் வந்து இல்லறத்துக்கு முக்கியத்துவம் தராரு. துறவரத்தை விட இல்லறத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் தராரு. அதை எப்படி சொல்றாருன்னா, இல்லறத்தில் ஒருத்தன் சிறந்து வாழ்ந்தானா அவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்றாரு. நீ இல்லறத்துல சிறப்பாக வாழ்க்கை நடத்து, அப்படி வாழ்ந்தீனா நீயே தெய்வமாக பார்க்கப்படுவேன்னு சொல்றாங்க. இதே நம்ம உதாரணம் பாத்தீங்கன்னா சிறப்பதாம எடுத்துக்கலாம். நம்ம கண்ணகியோட சிறப்பு அம்சம் தான் கண்ணகியை தெய்வத்தன்மைக்கு உயர்த்தியது. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்ன்றது அனைவருக்கும் பொதுவானது. எந்த ஒரு தனி மனிதனும் சிறப்பாக வாழ்ந்தால், எந்த ஒரு குற்றம் இல்லாம வாழ்ந்தோம்னா அவன் பிற்காலத்தில் தெய்வ நிலைக்கு எய்தப்படுவான். இது வந்து அனைவராலும் முடியக்கூடியது. அதனால இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது முக்கியமான 2 குறள் நான் சொல்றேன். ஏன்னா இந்த 2 குறளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. பொதுவான விளக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு நல்ல உற்றுநோக்கி திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அது வேறு வகையான பரிணாமத்தை தருது. அது என்ன குறள் நான் சொல்றேன் உங்களுக்கு. மக்கட்பேறு அதிகாரம் 7ல பாத்தீங்கன்னா 2 குறள் இருக்கு. ஒண்ணு வந்து தந்தை மகக்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். 2வது பாத்தீங்கன்னா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இது படிக்கிறதுக்கு எளிமையா தான் இருக்கும். தந்தை மகனுக்கு செய்யற உதவி பாத்தீங்கன்னா அவையில முன்னிலை இருக்குதுன்னு சொல்லணும். மகன் தந்தைக்கு செய்யற உதவி பாத்தீங்கன்னா இவனை பெற்றதுக்காக இவன் தந்தை என்னென்ன புண்ணியம் செஞ்சாலும் அப்படி பாராட்டணுமே வாழணும்ன்றாரு. ஆனா இதுல என்ன முக்கியமான சூட்சமா இருக்குன்னா, நீங்க முதல் குறளை படிங்க.
தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படின்றாரு. 2வது குறள்ல மகன் தந்தை காற்றும் உதவின்றாரு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது. இல்ல தந்தை மகனுக்கு செய்யறது நன்றின்னு வகைப்படுத்துறாரு. ஆனா மகன் தந்தைக்கு செய்வதை உதவின்றாரு. இப்ப நன்றிக்கும் உதவிக்கும் என்ன வித்தியாசம்? வெளிப்படையா பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா 2மே ஒண்ணும் இல்ல. நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னா நம்மள பொறுத்தவரைக்கும் அது உதவி. ஆனா உதவி வாங்க பெற்றோர் இருக்கிறாங்க இல்லையா? உதவி அந்த பயனை அடைந்தவர்கள். அவர பொறுத்தவரைக்கும் அது நன்றி. அவங்க நமக்கு நன்றியா இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். அப்ப தந்தை மகற்காற்றும் நன்றி. தந்தை ஏன் மகனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார் அப்படின்னு எண்ணம் ஏற்பட்டது. இத தெளிவுரை படிச்சவங்களுக்கு இந்த இந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை பத்தி விளக்கம் கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம திரும்ப திரும்ப படிப்போமே. நமக்கு ஏன் இதுக்கு என்ன சரியான விளக்க உரை இருக்கலாம்னா, ஒருத்தர் வந்து எப்ப தந்தையா மாறுறாரு, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான். ஒரு ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ பிறந்த பிறகு, ஒரு கணவன் என்ற நிலையில இருந்து தந்தை என்ற நிலைக்கு அவர் உயர்வடைகிறார். புரியுதுங்களா? அப்ப ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான், அந்த மக்கட்பேறு வந்த பிறகுதான், தான் கணவன் என்ற நிலையிலிருந்து தந்தை என்ற நிலைக்கு உயர்வடைகிறான். அந்த உயர்வை கொடுத்தது யார்? அந்த மக்கள், அந்த குழந்தை பேரு, அந்த குழந்தை. அதனால்தான் திருவள்ளுவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி. நீ உன்னோட ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மேற்பட்டு இருக்கிற. அதுக்கு காரணம் அந்த குழந்தை தான். அதனால் நீ அந்த குழந்தைக்கு நன்றி கடன் பட்டவனா இருக்கிற. அந்த நன்றி பயனாக தான் நீ அவன அவைகளில் முன்னிலை இருக்க மாதிரி செய்யணும்ன்றார். சோ தந்தைக்கு ஒரு கட்டாயம். ஒரு நன்றி கடன் பட்டோம்னா நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும். அததான் எண்ணன்றி கொன்றாக்கம் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்குன்றார். சோ நன்றி கடன் செய்வது கட்டாயம். அதனால தந்தை குழந்தைக்கு செய்ய வேண்டிய கல்வியானது கட்டாயமா இருக்கணும். அதனால நன்றி என்று சொல்லால் குறிப்பிடுறாரு. இதுவே ரிவர்ஸ்ல பாருங்க. மகன் தந்தை காற்றும் உதவி. உதவினா என்ன? உதவி வந்து நம்மளால செய்ய முடிஞ்சா நம்ம செய்ய முடியும். நமக்கு பலம் இருக்கு, உதவி செய்வதற்கான வலிமை இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம செய்யலாம். இல்லைன்னா செய்ய முடியாது. அவ்வளவுதான். இப்ப மகன் தந்தை காட்டும் உதவிதான். மகன் தந்தைக்கு செய்வது உதவிதான். அவனால செய்ய முடிஞ்சா செய்யலாம். இல்லைன்னா செய்ய முடியாது. அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றாரு மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் என்னும் சொல் அப்படின்றார். சோ மகன் வந்து தந்தைக்கு செய்வதை கட்டாயமாக்கல திருவள்ளுவர். ஆனா தந்தை மகனுக்கு செய்வதை, தந்தை மகனுக்கு கல்வி அளிப்பதை கட்டாயமாக்குறார். அந்த கட்டாயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நன்றி என்னும் சொல்லோட பயன்பாட்டை புரிஞ்சுக்கலாம். மகன் தந்தைக்கு செய்வதை கட்டாயமாக்கல. அதை நம்ம உதவி என்னும் சொல்லோட பயன்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப பிடிச்சது. இது இப்ப நான் இந்த கருத்து வந்து வலிமை சேர்க்கும் விதமா இன்னும் சில ஆதாரங்களுக்கு நான் திருக்குறளை இன்னும் படிச்சு பார்த்தா எனக்கு இன்னும் சில தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் சில குறள்கள்ல வந்து இதே மாதிரி நன்றியும் உதவி என்ற சொல்லாடலை பயன்படுத்திக்கிறார். அது இதுல பாத்தீங்கன்னா செய்நன்றி அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அதுல 2 குறள் இருக்கு. முதல் குறள் என்ன சொல்றாருன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதுன்றார். 2வது குறள் பாத்தீங்கன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது. இதுக்கும் நீங்க தெளிவுரை விளக்க படிச்சீங்கன்னா 2த்துக்கும் ஒரே மாதிரி தான் அர்த்தம் சொல்லுவாங்க. ஒருத்தங்க செய்யாமல் நம்ம உதவி பண்ணோம்னா அந்த உதவி வந்து வானத்தையும் வைகத்தை உலகத்தோட பெருசுன்பாங்க. அதே மாதிரி காலத்தினால கரெக்டா நீங்க உதவி பண்ணீங்கன்னா அது வந்து உலகத்தோட பெருசுன்பாங்க. ஆனா 2மே வித்தியாசம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதான் உதவி என்பது நீங்களா செய்யறது. நன்றி என்பது யார் அந்த உதவி பெற்றுக்கொண்டாரோ அவர் நம்மிடம் காட்டுவது நன்றி. அதனால இந்த குறள் முதல் குறளாவே இந்த குறள் இருக்கு. முதல் குறளே பாத்தீங்கன்னா செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இப்ப நீங்க உதாரணம் பாருங்களேன். நம்ம மகாபாரதம் எடுத்துப்போம். துரியோதனன் கர்ணனுக்கு உதவி செய்யறான். அந்த டைம் பீரியட்ல கர்ணனுக்கு துரியோதனன் யாரும் தெரியாது. துரியோதனனுக்கு கர்ணன் யாரும் தெரியாது. சோ துரியோதனன் அந்த கர்ணன் மூலமா எந்த உதவியும் பெறப்படல ஆரம்ப நேரத்துல. இருந்தாலுமே அவன் கர்ணனுக்கு போய் உதவி செய்யறான். அதான் செய்யாமல் செய்ய உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் இருது. அவன் அந்த நேரத்துல செய்ய உதவியானது இந்த பூமியையும் இந்த வானத்தை விட பெரியதுன்றார் திருவள்ளுவர். அதான் செய்யாமல் செய்த உதவி. இப்ப கர்ணன் அதுக்கு பதில் மாற என்ன செய்யறான்? அவன் நன்றி கடன் பட்டு இருக்கிறான். அவன் நன்றியை தெரிவிக்கிறான் துரியோதனனுக்கு. அவன் வாழ்க்கை ஃபுல்லா நன்றியை தரான். என்னதான் நீங்க நன்றி தெரிவிச்சாலுமே அது அவன் துரியன் செய்திய உதவிக்கு ஈடாகாது. அதாவது 2வது கொள்ளி திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்ம நன்றி வந்து எல்லாமே எப்படி செய்யணும் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஏன்னா நன்றிக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். அந்த வாய்ப்புல நம்ம சரியா செய்யணும். அந்த நன்றியானது சின்ன ஒரு நன்றியாகவும் இருக்கலாம், பெரிய நன்றியாகவும் இருக்கலாம். அதாவது நம்ம பதிலுக்கு ஒரு உதவி செய்யறது. அதான் நன்றின்னு சொல்றாரு. நன்றி கடன் சொல்றாரு. சோ இப்ப திருவள்ளுவர் 2வது குறளை நீங்க ஆழ்ந்து படிங்களேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிதுன்றார். இப்ப கர்ணன் வந்து துரியனுக்கு உதவி செய்யறான். தக்க காலத்துல உதவி செய்யறான். அவன் செய்யற உதவி பெருசுதான். ஆனா ஒருவேளை அவன் சின்ன உதவி செஞ்சிருந்தாலுமே, மிக குறைந்த அளவு உதவி செஞ்சிருந்தாலுமே, அந்த உதவியானது
இந்த உலகத்தை விட பெருசுன்றாரு. ஞானத்தின் மான பெரிதுன்றாரு. ஆனா உதவிக்கு என்ன சொன்னாரு? வானகத்தையும் மகிழ்ச்சியும் சேர்த்தாலுமே அந்த உதவிக்கு ஈடாகாதுன்னாரு. ஆனா இந்த நன்றிக்கு என்ன சொல்றாருன்னா, வெறும் பூமியை மட்டும் தான் குறிப்பிடுறாரு. ஞானத்தின் மான பெரிது மட்டும் தான் சொல்லாரே தவிர, வானகத்த கேட்கல. வானகத்த ஒப்பிட்டு கொண்டு வரல. சோ நீங்க என்னதான் நீங்க ஒருத்தருக்கு நன்றி செஞ்சாலுமே, அந்த நன்றியானது அவர் உங்களுக்கு செய்த உதவிக்கு என்றைக்குமே ஈடாகாது. சோ நன்றிக்கு எல்லை கிடையாது. நன்றி வந்து நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா உதவி அப்பேற்பட்டது. அந்த உதவிக்கான வரையறை அவர் வந்து வானத்தையும், பூமியும் சேர்த்தாலும் வானம் அந்த உதவி பெருசுன்றாரு. நீங்க செஞ்ச நன்றி, திருப்பி நீங்க அந்த காலத்தினால் கருதி ஒரு முக்கியமான காலகட்டத்தில நீங்க உதவி திரும்பி செய்றீங்க. யார்கிட்ட உதவி வாங்குனீங்களோ, அவருக்கு நீங்க நன்றி கடனா சில செயல்கள் செய்றீங்க. அந்த செயல் ரொம்ப சின்னதா இருந்தாலுமே, அது பூமியோட பெருசு தான். ஆனா எப்பவுமே அது உதவிக்கு ஈடாகாது. அதாவது இவரு காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிதுன்றார். சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா நமக்கு, நன்றி, உதவி. நன்றி என்பது கட்டாயம் நீங்க செய்ய வேண்டியது. உதவி என்பது கட்டாயம் கிடையாது. அது நான் 4 குறள் மூலமா நான் திரும்ப திரும்ப படிக்கும்போது, எனக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தது. அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இப்ப அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான குறள். இப்ப எல்லாமே அன்பு, அன்புன்றாங்க இல்லையா? அன்புனா என்ன அர்த்தம்? அன்பு தான் எல்லாமே அடிப்படைன்றாங்க. அதுல திருவள்ளுவர் முக்கியமா இன்னொரு குறள் சொல்றாரு. அன்புடைமையில சொல்ற குறள் 76வது குறள் என்ன சொல்றாருன்னா, "அறத்திற்கே அன்பு சார்ப என்ப அறியார் மரத்துக்கும் அஃதே துணை" அப்படின்றாரு. இது ஒரு முக்கியமான குறள். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நல்ல செயல் ஒருத்தன் செய்றான்னா, அவனுக்கு ஒரு அடிப்படையில அவன் நல்ல மனசு இருக்கு. அவன் அன்பானவன். அவன் அன்பா இருக்கனால அவன் நல்ல செயல்கள் செய்றான். அமைதியா இருக்கிறான். அப்படின்னு ஒரு பொதுவான கருதுகோள் இருக்கு. ஆனா, இன்னும் சில பேருக்கு என்ன தெரியாதுன்னு அவர் சொல்றாருன்னா, ஒருத்தன் வீர செயல்கள் செய்றான், வீரமா இருக்கிறான், போராடுறான் அப்படின்னா, அதுக்கு பின்னணியிலயும் அன்பு தான் இருக்குன்றாரு திருவள்ளுவர். அதுதான் "அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணைன்றாரு." இதுக்கு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நம்ம ஈழத்துல எவ்வளவு போர் நடந்தது இல்லையா? ஈழத்துல அவ்வளவு போர் நடக்குது. ஏன் போர் செய்றாங்க? அந்த மக்களின் மீது இருக்கிற அன்பின் காரணமாக தான். தந்தை செல்வா அவர்கள் போராட்டம் செய்து அறவழி போராட்டம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிரபாகரன் அவர்கள் தலைமையில பண்ண போராட்டம் ஆயுத வழி போராட்டம். ஒன்று அன்பு வழி, இன்னொன்னு மர வழி. ஒண்ணு அறவழி, இன்னொன்னு மர வழி. அந்த 2த்துக்கும் என்ன அடிப்படை காரணம்? அன்பு தான் காரணம். அத இந்த திருக்குறள் மூலமா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். "அறத்திற்கும் அன்பு சார்பு என்ப அறியார் ஏனைய மரத்துக்கும் அஃதே துணை." இதுவும் ரொம்ப குறள். ஏன்னா இப்ப திருக்குறள் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் எப்பயும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு குறள. அதுவும் 2டே வரியில. அந்த 2 வரி குறள் பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்துக்கும் பொருந்துது, எதிர்காலத்துக்கும் பொருந்துது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருடைய காலகட்டத்தில அது அப்ப இருந்த புலவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் பல பாக்கள் எழுதிக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 அடி, 10 அடியில பெரிய பெரிய பாக்களா இருக்கும். ஆனா திருவள்ளுவர் வெறும் 7 வார்த்தைகள்ல 2 அடிகள். 2 அடிகள் கூட இல்ல. 1 1/4 அடி. 7 வார்த்தைகள்ல எல்லா தகவலும் சொல்லிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு திருவள்ளுவருடைய செயலானது காலத்தையும் தாண்டி இருக்கு. ஆனா இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த சில குறள்கள் இருக்கு. நான் அதையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அதான் "எண்ணென்றி கொன்றாக்கம் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகற்கு." இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப காலத்துல பார்த்தீங்கன்னா நன்றிய மறந்துடுறாங்க. அத நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அவங்க மனசுல இருக்கணும். அதனால மனுஷனுடைய அடிப்படை இயல்பு செய்நன்றி மறக்காம இருக்கணும். இப்ப தமிழ் சமுதாயத்துல இந்த கர்ணனுடைய கதாபாத்திரம் மகாபாரதத்திலே எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா கர்ணன் தான் சொல்லுவாங்க. முக்காவாசி பேர் சொல்லுவாங்க. ஏன் கர்ணன் அவளுக்கு மனசுக்கு நெருக்கமா புடிச்சிருக்குன்னா, அவன் வந்து நன்றி மறக்காதவன். "எண்ணென்றி கொன்றாக்கம் உய்விண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு" இந்த திருக்குறள் வழி இருந்தவன் கர்ணன். அதனால தான் தமிழ் மக்களுக்கு கர்ணன் மீது அவ்வளவு ஈர்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல. ராமாயணத்தையும் பாருங்களேன். ராமாயணத்துல இதே மாரி தான் கும்பகர்ணன். இவங்க 2 பேருக்குமே பேர்லயும் கர்ணன்ற ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ராமாயணத்துல கும்பகர்ணன், மகாபாரதத்துல கர்ணன். கும்பகர்ணனும் பாத்தீங்கன்னா, செய்நன்றிக்கு இலக்கணமா இருந்தவர். அண்ணன் செய்த தவறுன்னு தெரிஞ்சுமே, அண்ணன் கூட இருந்ததுனால அவரோட உணவை பங்கிட்டுக் கொண்டதுனால, அவருடைய நிழலில் வளர்ந்ததுனால, அண்ணனுக்கு நன்றி மறக்காம இருக்கிறாரு கும்பகர்ணன். அவருக்குமே இந்த குறள் பொருத்தமா இருக்கும். ஆனா இப்ப நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். என்னதான் அவங்க நீங்க நன்றி மறக்காம இருந்தாலுமே, அவங்க செஞ்சது தப்பு தானே. அவங்க வந்து அநியாயத்துக்கு தானே துணை போனாங்க. அவங்க அவங்க வந்து நடுநிலைமை வகிக்காம இருந்தாங்களேன்னு கேட்கலாம். சரியான கேள்விதான். ஏன்னா ராமாயணத்திலும் சரி, மகாபாரதம் சரி, நடுநிலைமைன்னு சொல்லி அவங்க நடுநிலைமை வகிக்கல. அவங்க நன்றியின் பால் போனாங்களே தவிர, நடுநிலைமையா அவங்க இருக்கல. இது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இது திருவள்ளுவர் வந்து தெளிவா குறளுடைய விளக்கம் சொல்லல. ஆனா அவர் அதிகாரத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வரிசைப்படுத்துறாரு இல்லையா? அந்த வரிசைய பத்தி நமக்கு விளக்கம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, நடுநிலைமை என்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, 11வது அதிகாரம் செய்நன்றி எய்தல். செய்நன்றி எய்தல பத்தி சொல்லிட்டு தான், நடுநிலைமை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் திருவள்ளுவர். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க நடுநிலைமையா இருக்கலாம். ஆனா,
உங்களுடைய நன்றி ஒருத்தன் அவங்க உதவி செய்ய அந்த உதவியை அழிச்சிட்டு நீங்க நடுமையா இருக்கிறது சரியா இருக்காதுன்றது அது திருவள்ளுவர் சொல்றாரு இந்த அதிகாரத்தின் வரிசை மூலமா. முதல்ல செய் நன்றி அறிதல், அந்த நன்றி கடனா இரு, அதன் பிறகுதான் நடுநிலைமை. அதனாலதான் பாத்தீங்கன்னா கும்பக்கர்ணன் வந்து செய் நன்றி அறிதலா இருந்தாரு. அதுக்கு அடுத்து வந்த விபீஷணன் நடுநிலைமையா போயிட்டான். இந்த வரிசை பிரகாரம் பார்த்தோம்னா முதல்ல செய் நன்றி அறிதல், அதுக்குதான் முதல் முக்கியத்துவம் திருவள்ளுவர் படி. ரெண்டாவது நடுநிலைமை. இந்த அதிகார அமைப்பு ஆனாரு இந்த கேட்டுக்களுக்கு பதில் கிடைக்கும். செய் நன்றியா நடுநிலைமையா இது ரெண்டுத்துல முதல் முக்கியம்னா செய் நன்றி தான் முக்கியம், நடுநிலைமை இரண்டாவது பட்சம் தான். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த அதிகார அமைப்பு மூலமா நம்ம அதான் புரிஞ்சுக்க முடியாது. அடுத்து முக்கியமான இன்னொரு அதிகாரங்கள் வரிசைகள் பாத்தீங்கன்னா அருளுடைமைன்னு அதிகாரம் சொல்றாரு. அதுல அருள்னா என்ன, அருளை பத்தி பேசுறாரு. அடுத்து புலால் மறுத்தலையும் பத்தி பேசுறாரு. இப்ப ஏன் இது ரெண்டுமே அடுத்தடுத்து அதிகாரம் அமைப்பா வச்சுக்கிறாரு. 25வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அருளுடைமை, 26வது அதிகாரம் பாத்தீங்கன்னா புலால் மறுத்தல். இதையே அவரையும் இப்படி வரிசைப்படுத்தணும், அதுவும் நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப வந்து சங்க காலத்துல பாத்தீங்கன்னா புலால் உணவு உண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கவிதைகள் பாத்தீங்கன்னா புலால் உணவு தான் இருக்கு. ஆனா திருவள்ளுவர் புலால் உணவை மறுக்கிறார். ஏன் அவர் மறுக்கிறாருன்னா இந்த புலால் மறுத்தலுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா அருளுடைமை. நீங்க அருளுடைமை படிச்சு பாத்தீங்கன்னா ஏன் புலால் மறுத்தல் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அருளுடைமையில ஒரு குறள் சொல்றாரு, 244வது குறள் அது, மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படின்றார். இது சிறப்பான குறள் இது. ஏன்னா அருள் பத்தி நிறைய நம்ம படிச்சிருக்கலாம். ஆனா இது என்ன சொல்றாருன்னா மண்ணுயிர் ஓம்பி, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்து அவங்க மேல நீங்க அருள் செலுத்தும் போது உங்களுக்கு உங்கள் உயிர் பற்றி கவலை இருக்காதுன்றார். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்ல என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படின்றார். இப்ப புலால் மதத்துல பாத்தீங்கன்னா தன் அருளுமே என்ன சொல்றாரு, உங்களோட உயிருக்கு அஞ்சும்படியான நிகழ்ச்சி எப்ப வராதுன்னா நீங்க உலகத்துல இருக்கிற எல்லாவிலும் நீங்க பேணி பாதுகாத்து நீங்க அவள் மேல அன்போடும் அருளோடும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிர் அஞ்சும்படி வினை வராதுன்றார். புலால் மறுத்தல்ல முதல் குறளை என்ன சொல்றாருன்னா, தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் அப்படின்றார். புரியுதுங்களா? தன்னூன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள். அருளுடைமை ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் எப்படி தன்னுடைய உடல் பெருக்கத்துக்காக இன்னொரு உடலை தின்பவனா இருக்க முடியும்? அது முரண்பாடா இருக்கும் இல்லையா? சோ அருளுடைமைன்னு ஒருத்தவங்க மனசுல இருந்துருன்னா அவன் இயல்பாகவே புலால் மருத்துவனா தான் இருப்பான். அதான் திருவள்ளுவருடைய கோட்பாடு. அதான் சொல்றாரு, மனசுல அருள் இருக்குபவன் எல்லா உயிரினத்திலும் தன்னை பார்ப்பான். இன்னொரு கொன்னு அதை நம்ம சாப்பிடும் போது அது வந்து அருளுக்கான இலக்கணம் கிடையாது, அது அன்புக்கான இலக்கணமும் கிடையாது. அதனாலதான் என்ன சொல்ல அருளுடைமையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கு அடுத்த குரலாகவே அடுத்த அதிகாரத்தையும் புலால் மருத்துவம் சொல்றாரு திருவள்ளுவர். அதனால இந்த அருளுடைமையும் புலால் மருத்துவம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அருள் இல்லாதவன் புலால் உண்பவனா இருப்பான். ஆனா அருள் உடையவன் எந்த நிலையிலும் புலால் மருத்துவனா தான் இருப்பான். அவன் புலால் உண்பவனா இருக்க முடியாது. அப்படி புலால் உண்ணானா அருளுடைய அளவு கம்மியா இருக்குன்னு இருக்க முடியும். அவன் அருளுடைமை முழுசா வாசிக்கலன்னு அர்த்தம். அதுதான் என்னுடைய கருதுகோள். முக்கியமா இன்னொரு சொல்றாரு, புலால் மருத்துல இன்னொரு குரல் ஒண்ணு சொல்றாரு திருவள்ளுவர், அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சகுத்து உண்ணாமை நன்றுன்றார். அதாவது வேலுகள் செய்வாங்க சரிங்களா, வேலுகள் செய்யும் போது அதை நெய் ஊத்துவாங்க, சில சமயம் சில உயிர்களையும் பலிட்டு செய்வாங்க, அந்த வேலுக்கெல்லாம் நடக்கும். அந்த வேலின் பொருட்டு ஒரு நன்மை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நன்மையானது ஒரு உயிரை கொல்லாமல் வருகின்ற நன்மையோடு சிறிதுதான்றாரு. நீ ஒரு உயிரை கொன்னு அதை கிடைக்கிற நன்மையானது நன்மை கிடையாது. ஒரு வேலியில நீங்க 1000 வேலி செய்றீங்க, 1000 வேலி மூலமா அவ்வளவு போய் நன்மை கிடைக்குன்னு நினைக்கிறாங்க சரிங்களா. ஆனா அந்த நன்மை எதுவுமே ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பதால் வருகின்ற நன்மையை விட ஒப்பிட்டு பார்த்தால் அது சிறியதுதான். இது முக்கியமான, ஏன்னா சங்ககாலத்துல பாத்தீங்கன்னா ஆரைகள் உள்ள வரைக்கும் வரும்போது வேள்விகள் நடந்திருக்கு. தமிழ் அரசும் சில வேள்விகள்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த வேலியில கட்டாயம் உயிர் பலி இருந்திருக்கும். அதையும் திருவள்ளுவர் எதிர்க்கிறார். அந்த வேள்விகளை உயிர் பலியிட்டு செய்கின்ற வேள்விகளை எதிர்ப்பதற்கான குரல் தான் இது. அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சகுத்து உண்ணாமை நன்றுன்றார். ஒரு உயிரை கொன்னு அதை நீ உண்ணாம இருக்கிறது எப்படின்னா, நீங்க 1000 வேள்வி பண்ணாலும் கிடைக்கிற நன்மையை விட பெரிய நன்மை இதுதான். நீங்க உயிரை கொன்னு சாப்பிடாம இருக்கிறது உண்ணாமை நன்றுன்றார். அடுத்து திருக்குறள் என்ன பாத்தீங்கன்னா சில ஊமைகள் சொல்றாரு. ஊமைகள் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் திருவள்ளுவர். நீங்க திருவள்ளுவர் நம்ம திருவள்ளுவர் நேரா பார்த்தது இல்ல, அவரை பத்தி குறிப்பு நமக்கு கிடையாது. அந்த திருக்குறளை படிக்கிறது மூலமா தான் திருவள்ளுவர் பற்றிய முழு புரிதல் நமக்கு கிடைக்கும். அறத்துப்பால் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறம் சார்ந்த ஒருத்தர் எப்படி இருப்பாரு அதுக்கான கருத்துக்களை
அள்ளி சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். இதே நீங்க பொருட்பால் பார்த்தீங்கன்னா, ஒரு மதிநுட்பமான அமைச்சர் எப்படி இருப்பாரு சரிங்களா? அந்த மாரி சிறப்பான செய்திகள பொருட்பால குறிச்சு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்டா காமத்துப்பால், அதாவது இன்பத்துப்பால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞன் எப்படி இருப்பான்றத அந்த இன்பத்துப்பாலுக்குள்ள படிச்சா தெரியும். ஸோ ஒரே ஆள் வந்து ஒரு சமயம் அறம் சார்ந்தவனாக ஒரு அந்த லெவல்ல பேசுறாரு. அது அறம்னா, துறம் எல்லாமே நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் மோட்ல ஒரு அமைச்சர் எப்படி பேசுவாங்களோ, இல்ல எப்படி செயல்படணுமோ, அந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா பேசுறாரு பொருட்பால்ல. 3வது ஒரு பொயட்டிக்கா, ஒரு கவிநுட்பமாக, அழகை வர்ணிப்பவராக பேசுறார். இது எல்லாமே நம்ம திருக்குறள் முழுசா படிச்சோம்னா, திருவள்ளுவருடைய குணங்கள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குணநலன்கள் இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த உவமைக்கு நான் வரேன். என்ன உவமை சொல்றாருன்னா, வெகுளாமைன்னு சொல்லி ஒரு அதிகாரம். 31வது அதிகாரம். அதாவது நீங்க கோவத்த விட்டொழிக்கணும். அதுக்கு உவமை சொல்றாரு. அழகான உவமை அது. கோவத்துக்கு பல உரிமை சொல்லலாம். உவமை சொல்லலாம். "தீனா சுட்டபொன் உள்ளார மாறாதே, நாவினா சுட்டவடுலாம்" குறள் இருக்கு. இல்லாம எப்பவுமே படிக்கிற பொருட்கள் தான். ஆனா சில பொருட்கள் வந்து நம்ம புத்தகத்துல இருக்காது. அத நம்மளா தேடி பார்த்து படிச்சா தான் உண்டு. சரிங்களா? அது என்ன குறள்னா 307வது குறள். "சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கைப்பழியாதற்றுன்றார்." அதாவது சினத்தை தான் என்னுடைய பொருளா இருக்கு. சினம் தான் என்னுடைய வலிமை. நான் கோவமாவே இருப்பேன். ஒருத்தன் இருந்தான்னா, அவனுடைய இழப்பு எப்படி இருக்கும்னா, அவனுக்கு வரக்கூடிய இழப்பு எப்படி இருக்கும்னா, நீங்க பூமிய நோக்கி அரையறீங்க. பூமிய நோக்கி அரையறீங்க. அப்படி அரைஞ்சோம்னா என்ன ஆகும்? வலி வந்து பூமிக்கா? உங்க கைக்கா? இல்ல உங்களுக்கா? உங்களுக்கு தான் ஏற்படும். அந்த கைக்கு தான் வலிக்கும். சோ, சினத்தை கொண்டவனுடைய இழப்பு எப்படி இருக்கும்னா, நிலத்தை நோக்கி அறைந்தவனுக்கு கை எப்படி கட்டாயம் வலிக்குமோ, கட்டாயம் பாதிக்கப்படுமோ, கட்டாயம் வலிக்குமோ, அந்த மாரி சினத்தை போலென்று கொண்டவனுக்கு இழப்பு இருக்குன்றார். சினத்தை போலென்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கைப்பழையாதற்றுன்றார். இந்த உவமை எனக்கு பிடிச்ச உவமை. ஏன்னா பல உவமை இருக்கலாம். ஆனா, அகழ்வாயை தாங்கும் நிலம் போலன்னு ஒரு உவமை சொல்றாரு. எப்படின்னா நீங்க இந்த பூமியானது நம்மள தோன்றவனையும் தாங்கிட்டு இருக்கு. அது பூமிக்கு செய்ய சிறப்பு உவமை. ஆனா இப்ப எதிர் திசையில பாருங்க, நம்ம வந்து பூமிய அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கையால அடிக்கிறோம்னா, அந்த கைக்கு தான் வலி உண்டாகும். அது வந்து சினத்துக்கு உவமையா சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இது. அதுக்கப்புறம் இன்னொரு குறள் பார்த்தீங்கன்னா, ஊழ் பத்தி விளக்கமா சொல்றாரு. அது அந்த ஊழ் எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, அது எந்த குறள் சொன்னா, இன்னா செய்யாமை. அதிகாரம் 32வது அதிகாரத்துல சொல்றாரு. 319வது குறள் அது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்றார். சோ பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின். இப்ப இந்த ஊழ் பத்தி என்ன சொல்றாருன்னா, எப்படி சொல்லலாம்னா, ஊழ் வந்து ஒரு திருவள்ளுவரோட எப்படி என்னன்னா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது வந்து அவர் கடவுள்னு கூட சொல்லல அவரு. அது ஊழ்ன்னு தான் சொல்றாரு. அந்த ஊழ் எப்படி உண்டாகுதுன்னா, அது நம்ம செயல்படுகின்ற செயல்களின் மூலமா தான் உண்டாகுது. ஊழ் தானா வரல. நீங்க ஒரு செயல் செய்றீங்க. அந்த செயலுக்கு எதிர் செயலா தான் ஊழ் உண்டாகுது. நீங்க நல்ல செயல் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும். நீங்க கெட்ட செயல் செஞ்சா கெட்ட பலன் கிடைக்கும். அததான் மிக மிக எளிமையா சொல்றாரு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின். நீங்க மத்தவங்களுக்கு காலையில ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா, தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது பிற்பகல் உங்களுக்கு தேடி வரும். இதான் நியூட்டனுடைய 3ஆம் விதி. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு சமமான எதிர் செயல் உண்டுதான் நியூட்டனுடைய 3ஆம் விதி. இத வந்து பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டாரு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லி அத ஊழுக்கான விளக்கமா ஆக்கிட்டாரு. சோ ஊழுக்கான விளக்கம் தான் நியூட்டனுடைய 3ஆம் விதி. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார். திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா, அறத்த பத்தி பல அறங்கள் சொல்றார். நீங்க வந்து உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாது, நீங்க பிறமனையை நோக்கக்கூடாதுன்னு சொல்லி பல அறங்கள பத்தி பேசுறாரு. இத்தனை அறங்கள் பேசும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். எந்த அறத்த வந்து நம்ம முக்கியத்துவம் தரலாம்? எது முதல் அறம்? எது 2வது அறம்னு சொல்லலாம். அந்த கேள்விக்கான பதிலை திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு குறள்ல. என்ன சொல்றாருன்னா, கொல்லாமை அதிகாரம் 33வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? ஒரு குறள் சொல்றாரு. "ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று." என்ன சொல்றாரு? "ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று" என்றார். 323வது குறள் அது. அது என்ன சொல்றாருன்னா, உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது இல்லையா? அதுதான் கொல்லாமை. பொய்யாமைன்னா பொய் பேசாம இருத்தல். உண்மையை பேசுன்னு சொல்லல. உண்மையை பேசுவதும், பொய் பேசாம இருப்பதும் 2ம் வேற வேற. அத வந்து திருவள்ளுவருடைய குறளை படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, பொய்யாமையும் கொல்லாமையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, கொல்லாமைக்கு தான் முதல் அறம் தராரு திருவள்ளுவர். முதல்ல உயிர்களை கொல்லாதீங்க. அதுதான் அறத்திலேயே மிக சிறந்த அறம். அதன் பிறகுதான் பொய்யாமையே வருது. அததான் சொல்றாரு. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று. கொல்லாமைக்கு முதலிடம், பொய்யாமைக்கு 2வது. திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது தான் அவருடைய மிக முக்கியமான கருதுகோளா இருக்கு.
அததான் அருள்ன்ற அதிகாரம் மூலமா சொல்றாரு, புலால் மறுத்தல் மூலமாவும் சொல்றாரு, கொல்லாமைன்னு தனியா சொல்றாரு. ஒரு அடிப்படை இந்த அடிப்படை கருத்துக்கு 3 அதிகாரம் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு. அருளுடைமை, புலால் மறுத்தல், கொல்லாமை. இது 3மே உயிர்களை கொல்லாம இருக்கணும். அருளுடையவனா இருக்கணும்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, செல்வத்தை பத்தி பேசுறாரு திருவள்ளுவர். அவரு வந்து வெறும் அருள், அன்பு மட்டுமே பேசல. செல்வத்தை பத்தி பேசுறாரு. அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் உள்ளார்க்கு இவ்வுலகம் இல்லைன்றாரு. அதாவது செல்வம் வந்து தேவை. செல்வம் இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா செல்வம் இல்லாம வாழ முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு. அதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இல்லைன்னா உங்களுக்கு இப்ப அவ்வுலகம் இல்லைன்றாரு. அதாவது மேலோகமா இருக்கலாம், எங்கன்னா இல்லாம இருக்கலாம்ன்றாரு. ஆனா பொருள் இல்லைன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லைன்றாரு. நீங்க பொருள் தேடி சம்பாதிக்கணும். இதுல இன்னொரு கொள்கை சொல்றாரு, நிலையாமை அதிகாரம். நீங்க என்னதான் பொருள் தேடி சம்பாதிச்சாலுமே எந்த ஒரு செல்வமுமே நிலையா இருக்கிறது கிடையாது. அது நிலையாமையோட தன்மையோட இருக்கும். இதுவே ஒரு அருமையான ஓமை சொல்றாரு திருவள்ளுவர். அது என்ன ஓமைன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் 34 நிலையாமை அதிகாரம் 332வது குறள். கூத்தாட்டு அவை குழத்தார் தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்து தற்று. கூத்தாட்டு அவை குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. அது என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம சினிமாக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சினிமா ஷோ வந்து ஒரு டைம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்துல உள்ள சினிமாக்குள்ள போக மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வருவாங்க. அந்த மாதிரி செல்வமானது ஒருத்தங்கிட்ட எப்படி சேரும்னா, சிறிது சிறிதாக தான் சேரும். அவர் அதுக்கான ஓமை தான் அந்த காலத்துல சொன்னா கூத்து. கூத்துன்றது அப்பயும் ஒரு கூத்து பண்றாங்க போல. சங்க காலத்துல கூத்து நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. அந்த கூத்துக்கு ஆட்கள் எப்படி வருவாங்கன்னா, சிறிது சிறிதாக வருவாங்க. அந்த கூத்தாட்டுன்ற அவைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமான ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரிதான் செல்வம் சிறிது சிறிதாக தான் நம்ம கிட்ட சேரும்ன்றாரு. ஆனா செல்வம் போகணும்னு முடிவு எடுத்துட்டா, அதை ஒண்ணு விட்டு நீங்களும் முடிவு எடுத்துட்டா ஒட்டுமொத்தமா போயிடும்ன்றாரு. எப்படி ஒரு சினிமா ஷோ முடிஞ்ச பிறகு எல்லாரும் வேற டைம் உள்ள வந்தா கூட ஷோ முடிச்சுட்டா ஒரேடியா எல்லாரும் ஒன்னா தான் வெளியே போயிடுவாங்க. அவர் அந்த காலத்துல என்ன உண்மையா சொல்றாருன்னா, இந்த கூத்து முடிஞ்ச பிறகு எல்லாம் ஒன்னா வெளியே போயிடுவாங்கன்றார். அந்த பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. எப்படி கூத்து ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரா வர மாதிரியே செல்வமானது உங்ககிட்ட கொஞ்சமா சேரும். ஆனா கூத்து முடிஞ்ச பிறகு எப்படி எல்லாம் ஒன்னா வெளியே போயிடுறாங்களோ அது மாதிரி செல்வமும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா வெளியே போயிடுன்றார். அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில நிலையாமை இருக்குன்றார். நிலையாமைக்கான ஓமை பாத்தீங்கன்னா ஒரு சினிமா செட்டப், அதாவது கூத்து அவை. கூத்தவை பத்தி ஓமையா சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த காலத்துல கூத்து இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இருக்கு. நாடகத்தமிழுக்கான உதாரணம் ஆரம்ப காட்ட வடிவம் பாத்தீங்கன்னா கூத்து தான். அந்த கூத்தை பத்தி திருவள்ளுவர் இந்த மாதிரி குரல்ல தெளிவா ஒரு கருத்து சொல்றாரு. கூத்தாவை எப்படி இருக்கும், அங்க மக்கள் எப்படி வருவாங்க, எப்படி போவாங்க, அதை ஊமையா வச்சுட்டு நிலையாமையை பத்தி திருவள்ளுவர் சிறப்பா சொல்றாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா ஊழ் பத்தி சொன்னாங்க இல்லையா, அந்த இப்ப நம்ம பல முயற்சிகள் செய்வோம். நம்ம அது சில முயற்சி நம்ம முயற்சிக்கு நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்ப மனசுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும். சரிப்பா நீ இவ்வளவு நல்லா பண்ண, கவலைப்படாது, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்மளே ஆற்றுப்படுத்திக்கும். அந்த ஆற்றுப்படுத்தும் விதமாக தான் திருவள்ளுவர் ஊழ் என்னும் அதிகாரத்தை படிச்சுக்கிறார். அந்த அறத்துப்பாலிலேயே கடைசி அதிகாரம் தான் எனக்கு தெரிஞ்சு ஊழ். 38வது அதிகாரம் ஊழ்ன்றது. அந்த ஊழ் என்பது மனுஷனை ஆற்றுப்படுத்துவதற்காக தான். அதை ஆற்றுப்படுத்துவதுன்னு ஒரு குரல் சொல்றாரு. அழகான குரல் அது. 380வது குரல், அறத்துப்பாலிலே கடைசி குரல் அது. ஊழிற் பெருவழி யாவுல மற்ற ஒன்று சூழினும் தான் முற்று தோறும் அப்படின்றார். அது என்னன்னா, ஊழோட மிகப்பெரிய வலிமை என்ன இருக்கு, நீ அது என்னதான் அதை ஏதாவது பிளான் பண்ணி அதை நீ தோக்கடிச்சலாம் முயற்சி பண்ணாலுமே உனக்கு மேல இருந்து உட்காந்துட்டு இருக்கும் அதுன்றார். நீ 1000 பிளான் போடலாம், நீ 1000 பிளான் போட்டு நான் ஜெயிக்கலான்னு போவேன், ஆனா அது 1001 பிளான் பண்ணி உனக்கு மேல வந்து நிற்கின்றார் ஊழ். அந்த அளவு ஊழ் வந்து மிகப்பெரிய வலிமையானது. ஊழின் பெருவழி யாவுலன்றார். இது எதுக்காக சொல்றாருன்னா நம்மள ஆற்றுப்பதற்காக தான். ஏன்னா இதே திருவள்ளுவர் இன்னொரு ஒண்ணு சொல்றாரு, ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உழற்றுபவர். என்ன சொல்றாரு, ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உழற்றுபவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கட்டத்துல ஊழியும் ஜெயிப்பீங்கன்றார். ஒருவேளை நீங்க ஜெயிக்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுப்படுத்தும் விதமாக தான் ஊழின் பெருவழி யாவலன்றார். அதே நேரத்துல நீங்க ஊழின் பெருவழி யாவலன்னு சொல்லி நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீங்க முயற்சி செய்யணும். அந்த முயற்சிக்காக தான். அந்த முயற்சி எப்பேற்பட்ட முயற்சியா இருக்கும்னா, நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா ஊழியும் உப்பக்கம் காண்பார். நீங்க ஊழியுமே உங்க பின்னாடி வர வச்சிடலாம். நீங்க ஊழியும் ஜெயிச்சிடலான்றாரு. ஊழியும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உழற்றுபவர். இதை வந்து ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தை சொல்றாரு. பொருட்பால்ல ஆழ்வினை உடைமை அதிகாரத்துல 620வது குரலா சொல்றாரு இந்த குரல்ல. இது அறத்துப்பால்ல கடைசி அதிகாரம் கடைசி குரலா வந்து வலிமை பத்தி பேசுறாரு. பொருட்பால்ல ஆழ்வினை உடைமை, உன்னுடைய உடைமை எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி உடைமையா இருக்கணும்னு சொல்லி அந்த ஊழி முப்பக்கம் காண்பார் ஒளிவிஞ்சி தாளால் உழைப்பவன் சொல்லி அந்த கொள்ள சொல்றாரு. ரெண்டுக்கும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். திருவள்ளுவர் வந்து எல்லாமே ஊழ்வினை பயன்தான் சொல்லி நீ எதுவும் செய்யாம இரு அப்படின்னு சொல்லல. செஞ்சு ஜெயிக்கிறவனுக்கு ஜெயிக்கிற விதமா அவனை ஊக்குவிப்பதற்காக தான் ஆழ்வினை உடைமையில ஊழியும் முப்பக்கம் காண்பான்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஜெயிக்க முடியல, நம்ம தோத்து போயிடும்னா நம்மளை ஆற்றுப்படுத்தும் விதமாக தான் ஊழியின் பெருவழி யாவலனும் இன்னொரு சொல்றாரு. இது வந்து அவர் சொல்ற முரண்பாடான கருத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, சொல்லலாம் படிச்சுட்டு திருவள்ளுவர் வந்து முரண்பாடா கருத்துக்கள் சொல்லிட்டாரு, அவருக்கு வந்து முரண்பாடுகள் இருக்கின்றார். அவர் முரண்பாடா சொல்ல விரும்பல. அவர் முரண்பாடு கிடையாது.
இது வந்து திருக்குறள் நம்ம எப்படி படிக்கிறோன்ற பொறுத்து இருக்கு. உங்களுடைய ஆற்றுப்படுத்தும் விதமாக தான் ஊழின் பிறவழி யாழ்னு சொல்றாரு. அதே நேரத்துல உங்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊழியும் உப்பக்கம் காண்பார்னு சொல்றாரு. இது வந்து அந்தந்த சூழ்நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருத்தமான குறளா இருக்கு. அதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொருட்பால்ல நம்ம பார்க்கணும் ஒரு அரசுனா எப்படி இருக்கணும். இந்த ஏன்னா திருக்குறள் ஏன் உலக பொதுமைன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்ற கருத்துக்கள் வந்து பொதுவான கருத்துக்கள். அனைவருக்கும் பொதுவானவர். ஒரு அரசை பத்தி ஒரு குறள் சொல்றாரு பாருங்க. அரசன் இறைமாட்சின்ற அதிகாரம் 39 அதிகாரம் அல்ல 385வது குறள் சொல்றாரு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசன்றார். இதான் சொல்ற அரசுக்கான டெபினிஷன். இயற்றலும் நீ வந்து பொருள் வருவதற்கான வழிகளை நீ உண்டாக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், அது இயற்றலும். ஈட்டலும் கண்டுபிடிச்ச வழி மூலமா நீ அதை சம்பாதிக்கணும், பொருட்களை சேர்க்கணும், ஈட்டலும். அதுக்கப்புறம் சொல்ற காத்தலும் சம்பாதிச்சதை நீங்க பேணி பாதுகாக்கணும். காத்த வகுத்தணும் காத்து நீ மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது, அதை வகுத்து எல்லாருக்கும் தரணும்ன்றார். மக்களுக்கு நீ அதை பயன்படுத்தணும், அதுதான் சிறந்த அரசன்றார். இந்த டெபினேஷன் வந்து இப்ப இருக்கிற உலகத்து மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு நூற்றாண்டு ஆனாலுமே இந்த டெபினேஷன் மாறாது. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசன்றார். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு திருவள்ளுவருடைய அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் எப்படி இருக்கு, அவர் பொலிட்டிக்கலா எப்படி திங்க் பண்றாரு நமக்கு தெரியும். ஏன்னா அறத்துப்பாளருக்கும் நீங்க ஒரு வகையா பார்க்கலாம். பொருட்பாலை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய வேற ஒரு பரிணாம வளர்ச்சி நீங்க பார்க்க முடியும், தெரியும் நமக்கு. அதே மாதிரி இன்னொரு குறள், முக்கியமான குறள் எனக்கு பிடிக்கும் என்னன்னா கல்வின்ற அதிகாரம். கல்வியை பத்தி பல சொல்றாரு திருவள்ளுவர், சரிங்களா? அதுல முக்கியமான குறள் பாத்தீங்கன்னா 398 எனக்கு பிடிச்சது. என்ன சொல்றாருன்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்றார். இது என்ன குறள் பாத்தீங்கன்னா, ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. திருக்குறள்ல பல இடத்துல பார்க்கலாம். அந்த 7 என்ற எண், ஏழ்மையும் இம்மை மறுமையெல்லாம் நிறைய விஷயம் வருது அதுல. இவர் இந்த குறளை குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுக்கு தான் கற்ற கல்வி சிறப்பா ஒருத்தன் கல்வி கத்துக்கிட்டானா, முழுமையா அந்த கல்வியை உள்வாங்கி தன்னுடைய ஐம்புலனும் அடக்கி அந்த கல்வியை கத்துக்கும் போது அந்த கல்வியானது அவனுக்கு 7 பிறப்பிலும் உதவி செய்யும்ன்றார். இது நடைமுறை உண்மையா பொய்யா நான் பார்க்கும்போது இது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு தெரியும். ஆனா சில சித்தர்களுடைய வரலாறு நம்ம படிச்சு பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அருட்பிரகாச வள்ளலார், அவருடைய வரலாறு நீங்க படிக்கும் போது அவர் வந்து குரு போறாரு, அதோட சிறு வயதுல கல்வி கற்க போறாரு. அவங்க அண்ணன் வந்து சேர்த்து விடுறாங்க. அந்த இடத்துல அவர் கல்வி கற்கல, கல்வி கற்காம வெளியே வந்துட்டார், சரிங்களா? கல்வி வெளியே வந்துட்டு தன்னோட வீட்டுல மொட்டை மாடியில போயிட்டு தன்னோட ரூம்ல சாத்திட்டு கண்ணாடி முன்னாடி வந்து தவம் செய்யறாரு, இல்ல இறைவனையும் முருகனையும் வேண்டுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா தானாக கவி பாடும் புலமையை அடைகிறார். தானாவே அந்த சிறு வயசுலயே குருகிடம் கல்வி கற்காமையே பாக்களை ஏற்றுகிறார். இது வந்து உண்மையான சம்பவம் இது, இது வந்து வரலாற்று சம்பவம் இது. அப்ப இந்த வரலாற்று சம்பவத்துக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு காரணத்தை கற்பிக்க முடியும், எப்படி கற்பிக்க முடியும்? இறைவன் கொடுத்தாலும் நான் சொல்லலாம். ஆனா நம்ம இறைவனை பத்தி இங்க நீக்கிட்டு இதை என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவருடைய பார்வையில பார்த்தோம்னா வள்ளலார்கள் முற்பிறவில பல கல்விகளை கற்றிருக்கலாம், அந்த கல்வியானது அவருக்கு இந்த பிறப்பிலும் தொடர்றதுதான் சொல்ல முடியும். அதுதான் சரியான அர்த்தமா இருக்க முடியும். இறை நம்பிக்கை இருப்பவங்க இறை நம்பிக்கை இறைவன் பாருங்க அந்த கருத்து சொல்லலாம். திருவள்ளுவரின் வழி கொண்டு பார்த்தோம்னா இந்த கல்வியை பத்தி ஒருமையுள் தான் கற்ற கல்வி வள்ளலார் அவர்கள் தன்னுடைய முற்பிறப்புல கற்ற கல்வியானது அவருக்கு இந்த பிறப்பிலும் பயன்படுது, இந்த பின்தொடர்ந்து வருது. அததான் ஒரு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. சோ இந்த மாதிரி நம்ம குரல்ல வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளே என்னால பொருத்தி பார்க்க முடியாது. இப்படி பார்க்கும்போது நமக்கு திருக்குறளுடைய உண்மையான ஆழமான அர்த்தம் நமக்கு விளங்கும். ஏன்னா திருக்குறளை வெறும் திருக்குறளை மட்டும் பார்க்க முடியாது, பார்த்துட்டு போக முடியாது. நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல ரியல் டைம்ல எப்படி அப்ளை பண்றோம், அதுதான் திருக்குறளுடைய வெற்றியும் இருக்கு. திருக்குறள் மூலமா நமக்கு கிடைக்கிற பயன்பாடும் அதுலதான் இருக்கு. அடுத்து இன்னொரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும் ஒரு குறளை சொல்றாரு, முக்கியமான குறள் அது. அதிகாரம் 45 பெரியாரை துணை குறள் ஒரு குறள் அது அதிகாரம். அது 448வது குறள் பாத்தீங்கன்னா, இடிப்பாறை இல்லா ஏமா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும் அப்படின்றார். இடிப்பாறு இல்லாத ஏமா மன்னன் ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும். அதாவது உனக்கு எதிரியே இல்ல, அந்த மன்னனுக்கு வந்து எதிரியே கிடையாது. அதே மாதிரி அவன் செய்யற தப்புகளை திருத்தி சொல்வதற்கான இடிப்பார்கள் அதாவது பெரியவங்களும் கிடையாது. இப்ப நம்ம சில சமயம் நம்ம அரசாங்கத்தினருக்கும் விமர்சனம் பண்ணுவோம், சில சமயம் அரசாங்கம் அதுக்கு எடுத்துக்கிட்டு அதை திருத்திக்கலாம். சில சமயம் அந்த அரசாங்கம் அதை எதிர்த்து சொல்லணும், இல்ல நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், தவறு அப்படின்னு சொல்லலாம். சோ இடிப்பாறை இல்லா ஏமாறவனா ஒருத்தருக்கு அது திருத்தி சொல்வதற்கான அந்த விமர்சனமே இல்லாம அரசனோட செயல்பாடு இருந்துருனா, விமர்சிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா அந்த அரசனுக்கு எதிரி இருக்க வேணாம், அந்த எதிரி இருக்க தேவையில்லை. எது இல்லைனாலுமே அவன் தானாக வீழ்வான்றார். சோ விமர்சனம் முக்கியம். எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலுமே அவன் எதிரி இல்லைன்னா கூட விமர்சிப்பவர்கள் இருந்துட்டே இருக்கணும். இடிப்பார்கள் இடிப்பொறியாளர்கள் இருந்துட்டு இருக்கணும். இடிப்பார்கள் இருந்தா மட்டும்தான்
அந்த அரசு வந்து தன்னை திருத்திக் கொள்ள முடியும். ஏன்னா எதிரி இல்லன்னா மட்டும் நான் கண்ணு கெட்டியதும் எதிரி இல்லன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்ப பல அரசியல் கட்சிகள பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணு கெட்டியதும் எங்க எதிரிகளே கிடையாதும்பாங்க. ஆனாலும் தோத்துருவாங்க. ஏன் தோத்துருவாங்கன்னா, அவங்க செய்த செயலே அவங்களுக்கு எதிரா வந்து நிக்கும். அந்த அவங்க செய்தது தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அத இவங்க காது குடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த கருத்து அழகா சொல்லு. "இடிப்பாரை இல்லா ஏமாறா மன்னன், கெடுப்பாரை இல்லானும் கெடும்." அதுவும் எனக்கு பிடிச்ச குறள் தான். அது வந்து தற்கால அரசியலுக்கும் பொருத்தமான குறள் இது. அடுத்து ஒரு அரசு எப்படி இருக்கணும் இன்னொரு குறள்ல சொல்றாரு. அதாவது செய்ய வேண்டிய செயலை நீங்க கட்டாயம் செய்யணும். செய்யக்கூடாத செயலை கட்டாயம் செய்யக்கூடாது. 2 விஷயம். நம்ம வந்து ஒரு செயல் செய்யக்கூடாதுன்னு இருப்போம். ஆனா அத செஞ்சுடுவோம். இன்னொன்னு செய்யணும்னு இருப்போம். ஆனா செய்ய மாட்டோம். இதுவும் ஒரு அரசுல நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா செய்ய வேண்டியத செய்யணும். செய்யக்கூடாது செய்யக்கூடாது. அத திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, "செய்யத்தக்க அல்ல செயக்கெடும். செய்யத்தக்க செய்யாமை ஆயினும் கெடும்ன்றார்." செய்யத்தக்க அல்ல செயக்கெடும். செய்யத்தக்கது அல்லாத நீங்க செஞ்சீங்கன்னா, அது செய்யக்கெடும். செய்யத்தக்க செய்யாமை ஆயினும் கெடும். செய்யாம இருக்கக்கூடாதத நீங்க செஞ்சுட்டாலும் கெடும். செய்யக்கூடியத செய்யாம இருந்தாலும் கெடும்ன்றார். இதுவும் ஒரு அரசு எப்படி இருக்கணும்ன்றதுக்கான விளக்கம் தான் அது. இந்த அரசு இது மட்டும் இல்லாம, இதுல எப்படி நான் உங்களுக்கு அந்த அதிகாரம் சொன்னேன் இல்லையா? அதிகார வரிசை அமைப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா? அருளுடைமை, புலால் எப்படி இருக்கு? செய்நன்றி அறிதல், நடுநிலைமை எப்படி இருக்குன்ற மாரி, இந்த பொருட்பாலையும் சில அதிகார வலிமையை சொல்றார், வரிசையை சொல்றார் திருவள்ளுவர். என்ன சொல்றாங்கன்னா, அரசு எப்படி இருக்கணும்? ஒரு அரசு எப்படி செயல்படணும்ன்றத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மைண்டோட சொல்றாரு பாருங்க. இதுதான் திருவள்ளுவருடைய ஒரு மிலிட்டரி நாலேஜ்னு சொல்லலாம். இல்ல போர்க்களத்திறன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வரிசையில சொல்றாரு அதிகாரத்த. அதிகாரம் 47ல தெரிந்து செயல் வகைன்றார். அதாவது எந்த ஒரு செயலையுமே தெரிஞ்சு செயல் செய்யுங்கன்றார். தெரியாம செய்யாதீங்க. அது 47 எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்கன்றாரு. ஓப்பன் யுவர் ஐஸ், ஓப்பன் யுவர் இயர்ஸ் அதுதான் சொல்றாரு. 48 48வது அதிகாரம் வலி அறிதல். உங்களுடைய வலிமையை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வலிமை மட்டும் இல்லாம எதிரியினோட வலிமையை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதான் 48வது அதிகாரம். 49வது அதிகாரம் என்னன்னா, காலம் அறிதல். நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கலாம். உங்களோட வலிமையை பத்தி இங்க கனெக்ட் பண்ணியிருக்கலாம். எதிரி வலிமை நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. தவறான காலத்துல போனீங்கன்னா, அது தோல்வி உண்டாக்கும். அதான் காலம் அறிதல 48வது 49வது அதிகாரத்துல சொல்றாரு. அடுத்து நீங்க எல்லாம் தெரிஞ்சிருந்து வலிமையும் நீங்க கணக்கு பண்ணி சரியான காலத்தை நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா இடத்த தப்பா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு தோல்வி உண்டாகும். அதனாலதான் 50வது அதிகாரத்துல இடனறிதல்னு சொல்றாரு. சோ தெரிஞ்சு செயல்படணும், வலிமை அறியணும், காலம் அறியணும், இடத்தையும் அறியணும். இந்த அதிகாரத்தையும் பாத்தீங்கன்னா 47, 48, 49 சொல்லி 50 சொல்லிட்டு சரியா வரிசைப்படுத்திருப்பார். உதாரணம் பாத்தீங்கன்னா இல்ல வலிமை பத்தி என்ன சொல்றாருன்னா, இதுல ஓமைதான். பீலிபி சாகாரம் அச்சரும் அப்பண்டம் சாலை முகித்து பெயின். எதிரி சின்னதா இருக்கான்னு நினைக்காத. எதிரிகள் ஒன்னா கூட்டிட்டாங்கன்னா அது அது வந்து மிகப்பெரிய சிக்கலாயிடும்ன்றார். அதான் பிலிபி சாக்கா, அதாவது இந்த மயில் பீலி இருந்தாலுமே அது வெயிட் கம்மி தான். ஆனா அது அளவுக்கு மீறி ஏறிடுச்சுன்னா வண்டியோட அச்சே முடியும்ன்றாரு. இதுதான் வலிமை அறிதலை பத்தி பேசுறாரு. எதிரி சின்னதாக நினைக்காதீங்க. 2வது பாத்தீங்கன்னா காலம் அறிதல். காலம் அறிதல் ஓமை கூட பாத்தீங்கன்னா அழகான ஓமை தான். பகல் வெல்லும் கூகி காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுதுன்றார். ஒரு காக்கைக்கும் ஆந்தைக்கும் பாத்தீங்கன்னா காலையில போய் சண்டை போட்டா காக்கை ஜெயிச்சிரும். இரவு சண்டை போட்டா ஆந்தை ஜெயிக்கும். இது வந்து காலத்துக்கான சரியான உதாரணம். அரசன் என்பவர் காலத்தை அறிந்ததாக இந்த காலம் இந்த உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஓமையர். இடநெறிதல் பத்தி பார்க்கணும். இடநெறிதல கூட பல குரல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா யானை பத்தி ஒரு ஓமை இருக்கும், முதலை பத்தி ஒரு ஓமை குரல் இருக்கு. எப்படி யானை வந்து வலிமையா இருந்தாலுமே சேத்துல சிக்கிட்டா யானை வந்து எல்லாரும் அடிச்சிருவாங்கன்றார். அதாவது ஒரு நரி கூட யானையை அடிச்சிடும் சேத்துல சிக்கியிருந்தா, புதைக்குள்ள சிக்கியிருந்தா. அதே முதலை வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலுக்கு இருக்கும் போதுதான் வலிமை அதிகம். தண்ணி விட்டு வெளியே வந்துச்சுன்னா அதுவும் சின்ன விலங்குகளை அடிக்கப்படும். இதுவும் வந்து ஏன்னா சிறப்பான ஓமை இது இடநெறிதலுக்கு. ஆனா இல்ல இன்னும் பிடிச்ச குறள் உனக்கு இடநெறிதலுக்கு. அது என்ன சொல்றாருன்னா, கடலோடா தாழ்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் உடல் நிலத்துன்றார். இதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப கப்பல் இருக்கு இல்லையா, கப்பல் வந்து கடல்ல ஓடும், நிலத்துல ஓடாது. அதே மாதிரி தேரானது நிலத்துல ஓடும், கடல்ல ஓடாது. இது ஏன் இந்த குறள் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, சங்க காலத்திலேயே நாவாய்களை பத்தி நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்கான உதாரணமா இந்த குறளை சொல்லலாம். அதனாலதான் நாவாய் பத்தி பேசாது. நாவாய்னா என்ன அர்த்தம்னா பெரிய கப்பல்னு அர்த்தம். ஸோ சங்க கால தமிழர்கள் வாணிகத்தை சிறந்திருக்கிறதுக்கான ஒரு உதாரணம், ஒன் ஆஃப் தி எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா திருக்குறள் இந்த குறள் நமக்கு எடுத்து சொல்லுது. ஸோ நாவாய் என்பது கடல்ல தான் ஓடும், நிலத்துல ஓடாரு. நிலத்துல ஓடுற தேர் கடல்ல ஓடாரு. அது இந்த உதாரணத்தை இடநெறிதலை பத்தி நம்ம திருவள்ளுவர் எடுத்து ஆள்றார் இந்த குறள்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆளுநை உடைமை அதிகாரம் இருக்கு, அதுல ஊழியம் உப்பக்கம் காண்பான்றார். அந்த ஊழியம் உப்பக்கம் காண்பா ஊழ பத்தி பேசுறாரு. அதுக்கு அடுத்து இன்னும் குறள் இருக்கு அதுல ஆளுநை உடைமையில. அந்த ஊழ பத்தி பேசுறதுக்கு அடுத்து முன்னாடி இருக்கிற குறள் தான் 619வது குறள். அது என்ன சொல்றாருன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் தன் மெய்யுறுத்த கூலி தரும்ன்றார். ஒரு செயல் தெய்வத்தாலையும் முடியாது அப்படின்னு இருக்கு, இருந்தாலுமே நீ முயற்சி பண்ணினா நீ செய்த முயற்சிக்கான பலன் கட்டாயம் உண்டுன்றார் திருவள்ளுவர். ஏன்னா சில பேர் இதே ஒண்ணு ஊழ் மேல பழி போடுவாங்க, இன்னொன்னு தெய்வத்து மேல பழி போடுவாங்க.
ஆனா அவர் என்ன சொல்றாரு 619வது குறள்ல, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தால் மெய்யுறுத்த கூலி தரும். நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்றியோ அதுக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும்ன்றாரு. அடுத்த குறள் 620வதுல ஊழையும் உப்பக்கம் காண்பா உழைவின்றி தாழாது உழற்றுபவன்னு சொல்றாரு. ஸோ நீங்க முயற்சியை கைவிடாதீங்க. அதுதான் தொடர்ந்து திருவள்ளுவர் சொல்ற ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு குறள் சொல்றாரு. தெய்வத்தை பத்தி பேசும்போது இன்னொரு குறள் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இரவச்சம். இரவச்சம்னா என்ன அர்த்தம்னா இறந்து உண்ணு வாழ்தல், பிச்சை எடுத்து வாழ்தல். அதை பத்தி பேசுறாரு திருவள்ளுவர். அதுல பாத்தீங்கன்னா 1062வது குறள். இறந்தும் உயிர்வாதல் வேண்டின் பறந்து கழுக உலகை ஏற்றியான்றார். இதுல என்ன விஷயம்னா தெய்வத்தை பத்தி பேசுறாரு. தெய்வத்தை உயிர்நிலை பத்தி நம்ம கடவுள் வார்த்தை சொல்றாரு. 10 குறளை பத்தி பேசுறாரு. ஆனா அதே தெய்வத்தை பத்தி ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்துதான் வாழணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் அவனுக்கு எழுதி இருந்துருனா, அவனுடைய ஊழ் அப்படி அமைக்கப்பட்டு இருந்துருனா, அந்த தெய்வமே பிச்சை எடுத்து போகட்டும், அதே மாதிரி அவன் வலிமை அடையட்டும்ன்றாரு. இறந்தும் உயிர்வாதல் வேண்டின் பறந்து கடுக உலகை ஏற்றியான்றார். இந்த உலகத்தை படைச்சவன் நீ பிச்சை எடுத்து வாழணும்னு தான் அவன் படைச்சிருந்தானா, அந்த படைச்சவனும் பிச்சை எடுத்துட்டு போட்டோன்றார். அந்த மாதிரி கடுமையா சாடுறாரு. இல்ல இன்னும் 2 விதமான கருத்துக்களும் சொல்லுவாங்க. சரி, உலகை ஈர்ச்சான்றது கடவுளை மட்டும்தான் குறிக்கும் சொல்ல முடியாது. அது அரசனையும் குறிக்கும். ஒரு அரசன் தன்னுடைய நாட்டுல இருக்கிற மக்கள் பிச்சர்களுக்கு வந்துட்டாங்கன்னா, அது அந்த அரசனும் பிச்சை எடுத்துற மாதிரி தான் அப்படின்றார். அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. சரி, நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இங்க 2 பக்கம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கோவில் என்பது அரசனுடைய இல்லத்தையும் குறிக்கும், இறைவனின் இல்லத்தையும் குறிக்கும். இங்க உலகை ஏற்றி ஆண்டது அரசனாவும் இங்க பார்த்துக்கலாம், இறைவனாவும் பார்த்துக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் என்னன்னா, ஒருத்தன் பிச்சை எடுத்து தான் வாழணும்னு சொல்லி அவனுக்கு விதிக்கப்பட்டு இருந்தது. அது அரசனுடைய விதியா இருந்தாலும் சரி, கடவுளுடைய விதியா இருந்தாலும் சரி. அப்படி படைச்சீங்கன்னா யார அப்படி விதிச்சாங்களோ அவங்களும் பிச்சை எடுத்து போட்டுன்றார். மிக கடுமையா சாடுறாரு திருவள்ளுவர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இது. ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரக்டா நம்ம எங்க வந்துட்டோம்னா காமத்துப்பால்ல வந்துடும். சரிங்களா? காமத்துப்பால் இருக்கிற எல்லா குறளும் நீங்க படிச்சு பாருங்க. அது எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு கவி நயத்தோட தான் இருக்கும். டைரக்டா இந்த கருத்து சொல்லாம கருத்து சொல்ல மாட்டாரு. கவி நயத்தோட சொல்லிடுவாரு. அதுல ஒரு குறள் பாத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு ஒரு குறள் மட்டும் சொல்றேன். நீங்க முழுசா படிங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். பிணிக்கு மருந்து பெறமன் அணியிழை தன்னோக்கி தானே மருந்துன்றார். புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரம் 111வது அதிகாரம் 1102வது குறள். பிணிக்கு மருந்து பெறமன் அணியிழை தன்னோக்கி தானே மருந்து. இது என்ன சொல்றாருன்னா, எப்பயும் ஒருத்தவங்க நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய்க்கு வந்து மருந்து நம்ம சாப்பிடுவோம். மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். ஆனா நோய்க்கான காரணமும் மருந்தும் எதிரெதிரா இருக்கும். எனக்கு இந்த நோய் வந்துடுன்னா அந்த நோய் தீர்ப்பதற்கான மருந்து அதுக்கு எதிர்த்தன்மை உள்ளதா மருந்தை எடுத்துப்போம் நம்ம. ஆனா இதுல என்ன சொல்றாரு காமத்துப்பால் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணின் மீது நமக்கு ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கான மருந்து அந்த பெண்ணு தான். அது எவ்வளவு கவிநயமாவும் இருக்கு பாருங்க. நோய்க்கான எது நோய் உண்டாக்குதோ அதுதான் அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் இருக்குன்றது திருவள்ளுவர். பிணிக்கு மருந்து பிறமன் அணையிழை தன்னோக்கி தானே மருந்துன்றார். இந்த மாதிரி பல உதாரணங்களை பல ஓமைகளை திருவள்ளுவர் காமத்துப்பால் முழுக்க சொல்லிட்டு இருக்கிறார். சரிங்களா? அதுக்கு அடுத்து நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அரசாட்சி மட்டுமே பேசல. பொருட்களை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் மட்டும் இல்லாம உழவை பத்தி பேசுறாரு, மருத்துவத்தை பத்தி பேசுறாரு. அந்த உழவை பத்தி பேசும்போது உழுதுந்து வாழ்வாதை வாழ்வா மற்ற தொழுதுன்னு பெண் சொல்பவன் சொல்லி பல குறள் இருக்கு. ஆனா உழவு எப்படி செய்யணும்ன்றதையே அது விளக்கமா சொல்றாரு. எவ்வளவு உரம் போடணும், நீங்க நிலத்தை உழும் போது எப்படி உழணும், ஆழமா உழணுமா, அகலமா உழணுமா, எந்த அளவுக்கு உரம் போடணும்ன்றார். உரம் போடாமே எப்படி விவசாயம் பண்ணலாம்னு சொல்றாரு. அது உதாரணத்துக்கு ஒரு குறள் நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாத குறள். அதிகாரம் 104 உழவுன்ற அதிகாரத்துல சொல்றாரு. பாத்தீங்கன்னா 1037வது குறள். தொடி புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். அதாவது தொடி புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு நிலத்தை நீங்க வந்து ஒரு அளவு சொல்ற. அப்ப புழுதின்னு சொல்லிட்டு ஒரு அளவு சொல்றாரு. நமக்கான இன்புட் கிடையாது, இன்சைட் கிடையாது இருக்கு. ஆனா என்ன சொல்றாருன்னா ஒரு புழுதி அளவு உள்ள மண்ணை நீங்க கால் புழுதி அளவுக்கு நீங்க கம்மி பண்ணி அந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எருவே போட தேவையில்லைன்றார். எரு போடாமையே நீங்க விவசாயம் பண்ண முடியும்ன்றார். இது வந்து ஒரு முக்கியமா, ஏன்னா இது விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த திருவள்ளுவர் இந்த குறளை எழுதுறாருன்னா அவருக்கு விவசாயம் பத்தி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி இல்லாம மருத்துவத்தை பத்தியும் சொல்றாரு திருவள்ளுவர். மருத்துவம் பத்தி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, முதல்ல மருத்துவம்னா என்னன்றாரு. மருத்துவம்னா என்னன்னு ஒரு குறள்ல சொல்றாரு. அதுக்கு அதிகாரம் பாத்தீங்கன்னா 95வது அதிகாரம் மருந்துல 950வது குறள், கடைசி குறள். முதல்ல மருத்துவ சிஸ்டம் என்ன, சிஸ்டம் எப்படி இருக்குன்றாரு. அது குறள்ல படிக்கிறேன். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று
அப்பால் நாற்கூற்றே மருந்துன்றார். 4 அடிப்படையான கூறுகள் இருக்கு மருத்துவத்துல. அந்த 4 சேர்ந்தா தான் மருத்துவம். முதல்ல வந்து உற்றான். உற்றான்னா நோயாளி. தீர்ப்பான். தீர்ப்பான்னா மருத்துவர். மருந்து. மருந்துனா குணமாக்கக்கூடிய மருந்து. உழை செல்வான். உழை செல்வான். உழை செல்வான்னா மருந்தை குடுக்கிறவன். மருத்துவ உதவியாளர். உதவியாளரையும் குறிப்பிடுறாரு. என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. இந்த 4 பேர் சேர்ந்தது தான் மருத்துவம்ன்றார். நோயாளி, மருத்துவன், மருந்து, மருந்துக்கு துணையாக நோயாளிக்கு சென்று மருந்து கொடுப்பவன். இந்த 4 கூறுகளுடையவன் தான் மருத்துவம். ஸோ அப்ப திருவள்ளுவருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவருக்கு மருத்துவத்த பத்தி பேசுறாரு, உழவ பத்தி பேசுறாரு, அ ஆ காமத்தொல்ல பத்தி பேசுறாரு, பொருட்கள பத்தி பேசுறாரு, அருள பத்தி பேசுறாரு, புலால் மருத்துவத்த பத்தி பேசுறாரு, அன்ப பத்தி பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய கல்வியை வளர்த்திருக்கிறார். அவரோட காலத்துல எத்தனையோ நூல்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்து, தன்னோட ஒட்டுமொத்த சாரத்தையும் திருக்குறள்ல ஏற்றி குடுத்துருக்கிறார். ஸோ அந்த திருக்குறள்ல எல்லாமே வாழ்க்கையில படிக்கிறது மட்டும் இல்லாம, திரும்ப திரும்ப படிச்சு அத பயன்படுத்தணும். பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க. கதின்றது கம்பனையும், திருவள்ளுவரையும் குறிப்பிடுறது தான். இந்த திருவள்ளுவர் நாள்ல திருக்குறள பத்தி நான் எனக்கு தெரிஞ்ச தகவல உங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் திருக்குறள வாங்கி படியுங்க. திருக்குறள் படி நடக்க முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.